கொத்தவரங்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்குங்க. அது கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி 2 போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதங்கின உடனே அது கூட வேக வச்ச கொத்தவரங்காய் ஆட் பண்ணிக்கலாம். போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடாயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு புளி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு நல்லா. இப்போ வறுத்து வச்ச காக்கட்டு தூள் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொச்சிருச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது, எதுவும் போட தேவையில்ல. அவ்வளோதாங்க, கொத்தவரங்காய் குழம்பு ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.